வணக்கம். எங்க ஃப்ரிட்ஜில வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதாவது ஃப்ரிட்ஜோட பேக் சைட ஒட்டி எது வச்சாலும் அது வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். அத அவாய்ட் பண்றதுக்காக நானே ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சேன். அத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த பாக்ஸ்ல தான் எப்பவுமே கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அதெல்லாம் வைப்பேன். ஃபர்ஸ்ட்டு கீழ டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. ஈரம்லாம் இருந்தாக்கா உறிஞ்சிரும். அதனால ரொம்ப நாளைக்கு காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ்ல எப்பவுமே கருவேப்பிலை வச்சுருவேன். எடுக்க ஈஸியா இருக்குன்றதுக்காக. எதுவுமே கழுவிட்டு வைக்காதீங்க. ஏன்னாக்கா அழுகி போயிரும். அதனால வச்சுருங்க. எப்ப நம்ம யூஸ் பண்றோமோ, அப்ப எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். புதினா வந்து கொஞ்சம் தான் இருக்கு. அதனால இது ஒரு டிஷ்யூ பேப்பர்ல மடிச்சு வச்சுட்டு, அது மேலேயே கொத்தமல்லி வச்சுருவேன். 2ம் மிக்ஸ் ஆகாது. இந்த மாரி வச்சுட்டீங்கனாக்கா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மாரி பச்சை மிளகா வந்து காம்பெல்லாம் எடுத்துட்டு வைங்க. பச்சை மிளகா தான் லாஸ்ட் பாக்ஸ்ல வைக்கிறதுனால, அது ஒரு மாரி கருப்பா போயிடும். அது வந்து ஃப்ரீஸ் ஆகுறதுனால கட் பண்ணும்போது தண்ணியா வரும். ரம்ப இலையும் இந்த மாதிரி டெய்லியெல்லாம் போய் பறிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால அதையும் வந்து கொஞ்சம் மட்டும் கட் பண்ணி உள்ளே வச்சுருவேன். இப்போ இந்த லாஸ்ட்டு தான் ஃப்ரீஸ் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்னாக்கா, அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து மடித்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி 2, 3 ஃபோல்டாக மடித்து, இது ஒரு வாட்டி மடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த கேப்பில் சொருவி வச்சுருவேன். இதனால அந்த பேக் சைடு வந்து இந்த பாக்ஸ் கூட டச் ஆகும்போது அந்த ஃபுல் கூலிங் இம்பேக்ட் வந்து கம்மியாகும். அதனால தான் இந்த மாதிரி வைக்கிறேன். இதனால எனக்கு வந்து பச்சை மிளகா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃப்ரீஸ் ஆக மாட்டேங்குது. இந்த டெக்னிக்கை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து அடிக்கடி அதுதானே எடுப்போம். இப்படி ஃபுல் பாக்ஸ் வெளியில் எடுக்காமலேயே லைட்டாக இழுத்துட்டு நான் கருவேப்பிலையை மட்டும் எடுத்துக்குவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மீதி பொருளெல்லாம் வைக்கும்போது கூட மீதி ஐட்டமும் ஃப்ரீஸ் ஆகும். அதனால நம்ம வருஷத்துக்கு அரைச்சி வைப்போம் இல்லையா, மிளகாத்தூள், புளி, அந்த மாதிரி எப்பயாவது எடுக்கிற சாக்லேட் பவுடர், அதெல்லாம் வந்து பேக் சைடை ஒட்டி ஒட்டி வச்சுருவேன். இதனால உங்களுக்கு மீதி பொருளெல்லாம் முன்னாடி வச்சுருவேன். இதனால முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி சின்ன கேப்பில் எல்லாம் இந்த பாக்ஸ் வந்து சின்ன கேப் இருந்தால் கூட போதும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆர்கனைஸ். அதாவது இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி அதெல்லாம் வந்து அதெல்லாம் அதில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கனாக்கா சின்ன இடத்துலையே எல்லாம் அழகாக போய் உக்காந்துரும். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.